சாந்தி 7/9/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் மூன்றாவது கண் சதா திறந்திருந்தால் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போகும். மகிழ்ச்சியின் அளவு சதா அதிகரித்து கொண்டே போகும். கேள்வி: இச்சமயம் மனிதர்களின் பார்வை மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வழி என்ன? பதில்: நீங்கள் மிக பெரிய படங்களை உருவாக்குங்கள். அதை அவர்கள் தூரத்திலிருந்தே பார்த்து புரிந்து கொள்ளலாம் என பாபா கூறுகின்றார். இந்த நாடக சக்கரத்தின் படம் மிக பெரியதாக இருக்க வேண்டும். இது குருடர்களுக்கு முன்பு கண்ணாடியாகும். இரண்டாவது கேள்வி: முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதில் உங்களுக்கு உதவியாளர் யார்? பதில்: இந்த இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கின்றது. இந்த எல்லையற்ற உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு யாராவது உதவியாளர் வேண்டும். ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் சொத்து என்றால் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டு இருக்கின்றது. மற்ற எல்லோரும் வாழ்க்கை பந்தனத்தில் இருக்கின்றார்கள். திருமூர்த்தி மற்றும் நாடக சக்கரத்தின் படம் மிகவும் முக்கியமானதாகும். இது மிக பெரியதிலும் பெரியதாக இருக்க வேண்டும். குருடர்களுக்கு மிக பெரிய கண்ணாடி வேண்டும். அதன் மூலமாக நன்றாக பார்க்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது அனைவரின் பார்வையும் பலவீனமாக இருக்கின்றது. புத்தி குறைவாக இருக்கின்றது. மூன்றாவது கண்ணிற்கு புத்தி என்று பெயர். உங்களுடைய புத்தி இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மகிழ்ச்சியில் யாருடைய மெய் சிலிர்க்கவில்லையோ அவர்கள் சிவபாபாவை நினைப்பது கிடையாது. அதாவது ஞானத்தின் மூன்றாவது கண் சிறிது திறந்திருக்கின்றது. யாருக்கு வேண்டுமானாலும் சுருக்கமாக புரிய வைக்க வேண்டும் என சிவ தந்தை கூறுகின்றார். பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கின்றன. சேவை செய்வதற்கு ஒரு படம் கூட போதும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாடக சக்கரத்தின் படம் இருந்தாலும் கூட பரவாயில்லை. பாபா நாடகம் மற்றும் மரம், அதாவது கல்ப விருட்ச மரம் மற்றும் 84 பிறவிகளின் சிருஷ்டி சக்கரத்தை புரிய வைக்கின்றார். பிரம்மா மூலமாக பாபாவிடமிருந்து சிவ தந்தையிடமிருந்து இந்த சொத்து நமக்கு கிடைக்கின்றது. இது மிகவும் தெளிவாக இருக்கின்றது. இந்த படத்திலேயே அனைத்தும் வந்து விடுகின்றது. இவ்வளவு படங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த 2 படங்களும் மிக பெரியதிலும் பெரியதாக இருக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரமும் கல்பவிருட்ச மரம் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது பெரிய சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எளிதையும் இருக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக ஜீவன் முக்தியை அடைதல் என்பது தந்தை அளித்துள்ள பிறப்புரிமையாகும். நிச்சயமாக விநாசமும் நடக்கும். நாடகத்தின் திட்டப்படி தாங்களாகவே அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் புரிய வைப்பதற்கு அவசியம் இல்லை. எல்லையற்ற தந்தையிடமிருந்து
எல்லையற்ற இந்த சொத்து கிடைக்கின்றது. இது நன்கு நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் மாயா உங்களை மறக்க செய்கின்றது. நேரம் சென்று கொண்டே இருக்கின்றது. நிறைய காலம் கடந்து விட்டது. இப்போ பாபா 88 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. இன்னும் ஒரு சில வருடங்கள் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும். இந்த சமயத்தை குறிப்பதாகும். நிறைய கடந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றது சமயத்தை குறிப்பதாகும். இன்னும் சிறிது காலம்தான் இருக்கின்றது. ஸ்தாபனை நடந்து கொண்டே இருக்கின்றது. விநாசத்திற்கு சிறிது காலம் இருக்கின்றது. குறைவிலும் குறைவானதாக இருக்கின்றது. பிறகு என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது சிந்தனை எழுவதே இல்லை. எல்லாம் நல்லா கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. பின்னால் எழுந்து விடுவார்கள். கண்கள் பெரியதாகி கொண்டே போகும். கண்கள்னா நம்ம 2 கண்ணு கிடையாது, இது புத்தியினுடைய கண்கள். சிறிய சிறிய படங்களில் அவ்வளவு குஷி ஏற்படுவது கிடையாது. பெரிதாக பெருசு பெருசாக வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். விஞ்ஞானம் கூட எவ்வளவு உதவி செய்கின்றது. விநாசத்தின் போது தத்துவங்களும் உதவி செய்கின்றது. ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கின்றது. இந்த 5 தத்துவங்கள் புது வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதான். அது பாபா சொல்கிறாரு, பைசா செலவில்லாமல் 5 தத்துவங்கள் இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு உதவி தான் செய்ய போகுது. உங்களுக்கு முற்றிலும் தூய்மையான 5 தத்துவங்கள் கிடைக்கும். சத்தியுகத்தில் புத்தம் புது பூமியாக இருக்கும். 5 தத்துவங்களும் பொல்யூஷன் இல்லாத தூய்மையாக காணப்படும். இது மோசமான உலகமாகும். அஜ்மீரில் சொர்க்கத்தினுடைய நினைவு சின்னம் இருக்கின்றது. இங்கே தில்வாடா கோவிலில் ஸ்தாபனையின் நினைவு சின்னம் இருக்கின்றது. ஆனால் எதையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நீங்கள் புத்திசாலியாக இருக்கின்றீர்கள். மனிதர்கள் விநாசம் நடக்கும் என்பதே எங்களுக்கு தெரியாது, புரியவில்லை என்கின்றார்கள். புலி வருகின்றது என்று ஒரு கதை இருக்கின்றது. ஒரு சின்ன பையன் விளையாட்டா சொல்லுவான். அவன் ஆடுலாம் மேய்க்கிறது தான் அவனுடைய தொழில், அதுதான். அப்போ புலி வருதுன்னு சொன்னால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் அவங்களும் ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஓடி வருவாங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. கத்துவான் புலி வருதுன்னு. கிட்ட பார்த்தா நான் பொய் சொன்னேன், புலிலாம் வரல அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு 2-3 முறை அப்படி செய்வான். 2-3 முறையும் ஓடி வருவாங்க ஜனங்கள்லாம் அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் 4ஆவது முறை உண்மையிலே புலி வரும். இவன் புலி வருதுன்னு கத்துவான். ஆனால் இவன் ஏற்கனவே 3 முறை அப்படி தான் சொன்னான். ஆனால் கடைசியில் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டான். இந்த முறை புலி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. புலி எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ரும். அந்த ஆடுங்களையும் சாப்பிடும், இவனையும் சாப்பிட்ரும். அப்புறமா தான் அவங்க ஏதோ டவுட்டில் பார்த்தாங்கன்னா நிஜமாலுமே புலி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு கதை, சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். அந்த கதையை வச்சு பாபா சொல்கிறாரு, விநாசம் வருது அப்படின்னு சொல்கிறது புலி வருதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஆனால் ஒரிஜினல் விநாசம் வரும்போது எல்லாரும் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களாம். அப்போ தான் அடித்து தள்ளும் ஃபைனல் விநாஷ். ஒரு நாள் அனைத்து பசுக்களையும் அந்த புலி தின்று விட்டது.
நீங்கள் கூட இந்த பழைய உலகம் முடிய போகின்றது, விநாசம் வருகின்றதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. 1936 சொல்கிறீங்க. நிறைய காலம் சென்று விட்டது, சிறிதளவே இருக்கின்றது. இந்த ஞானம் முழுவதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புத்தியில தாரணை செய்ய வேண்டும். ஆத்மாதான் தாரணை செய்கின்றது. பாபாவின் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கின்றது. அவர் சரீரத்தை ஏற்கும் பொழுது ஞானத்தை கொடுக்கின்றார். நிச்சயமாக அவருக்குள் ஞானம் இருப்பதால் தான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், காட்ஃபாதர், இறை தந்தை என கூறப்படுகின்றது. முழு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை ஞானத்தை சிவ தந்தை அறிந்திருக்கின்றார். தன்னை பற்றி அறிந்திருக்கின்றார் அல்லவா? மேலும் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்ற ஞானமும் அவருக்கு இருக்கு. அதை நம்மளுக்கு சொல்றாரு. ஆகவே ஆங்கிலத்தில் அவருக்கு என்ன வார்த்தை தெரியுமா? நாலேஜ்ஃபுல், ஞானம் நிரம்பியவர். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? கடவுளுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கு. மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை ரூபமாக இருப்பதால் அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கின்றது. இந்த மரத்துக்கே விதை அவர் தான். விதைக்கு தெரியும் விருட்சம் எப்படி அப்படின்ட்டு. எல்லார் ஜாதகமும் யார் கையில் இருக்குது? சிவனோட கையில் இருக்குது. பிருகு ரிஷி அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்தார் துவாபரயுகத்தில். அவர் தான் இந்த ஜாதகம் எழுதுனது. அதாவது இந்த பஞ்சாங்கம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை முதல்ல அதெல்லாம் எழுதுனது யாருன்னா பிருகு ரிஷி. அந்த ரிஷி எழுதிய ஜாதகப்படி ஒரு பிறவி துல்லியமாக இருக்கும். அந்த காலத்தில் துவாபரயுகத்தில் எழுதப்பட்ட அந்த ஜாதகம் ஒரு சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு செகண்டு கூட முன்ன பின்ன ஆகாது. கலியுகத்தில் அது பொய்த்து போய்விட்டது. சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காமலும் போகலாம். கொஞ்சம் தடம் மாறி இருக்குது அந்த 12 ராசிகள். ஆனால் துவாபரயுகத்தில் அந்த பிருகு ரிஷி ஜாதகம் எழுதும் பொழுது அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு செகண்டு கூட முன்ன பின்னாலாம் ஆகாது. அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே 100% நடக்கும். ஆனால் இப்போ கேரண்டி சொல்ல முடியாது, நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு பிறவி தான். ஆனால் ஸ்ரீபாபா பிருகு ரிஷியை விட பெரியவர். அவர் சிவாச்சாரியாரில் முழு கல்பத்தில் நம்ம ஜாதகம், அதாவது எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், ஒவ்வொரு பிறவிலையும் எப்படிலாம் வாழ்ந்துருக்கோம், அந்த ஜாதகம் கடவுள் கையில் இருக்குது. எல்லாரோட ஜாதகமும் அவர் கையில் இருக்குது. ஒரு பிறவியில் சிருஷ்டியில் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பிறவியோ அத்தனை ஜாதகம் அவர் கையில் இருக்குது. நீங்கள் வரிசை கிரமமாக இதை புரிந்து கொள்கின்றீர்கள். சிவபாபாவுக்கு எல்லாம் தெரியும், நம்மளோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறதே நம்மளுக்கே சில சமயம் புரிய மாட்டேங்குது. நம்ம சிங்கிள் காலதர்ஷி ஆகிடுறோம். திரிகாலதர்ஷி ஆக சொன்னால் நிகழ்காலத்தை மட்டும் பார்க்குறோம், இந்த பர்த்தை மட்டும் பார்க்குறோம். அடிக்கடி மறந்து போயிடுறது நம்மளுடைய பிறவிகளோட சீக்ரெட்ஸ். இன்னும் பெண்டிங் லிஸ்ட் இருக்குல்ல, ஊழ்வினை உறுத்து ஊட்டிகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஞாபகமே இருக்கிறதில்ல, நம்ம யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, நம்மளுக்கே இவ்வளோ டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சது தான் இப்போ தாக்குது அப்படின்றது திரிகாலதர்ஷியாக இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி பிருகு ரிஷி எழுதின அந்த ஜாதகம் நிகழ்காலத்துக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம பிருகு ரிஷி இருக்கார்ல, நம்ம சிவாச்சாரியார், அவர் எழுதின ஜாதகம் 84 பர்த்து. எவ்வளோ மேக்ஸிமம் பர்த் எடுத்துருக்குறோமோ எல்லா பர்த்தோட டீட்டெயில்ஸ் எல்லார பற்றியும் இறைவன் கையில் இருக்குது. அதனால தான் அவரை நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இதை நன்றாக புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். அனைவரின் புத்தியிலும் ஒரே மாதிரியான
தாரணை இருக்கும். பாபா சொல்கிறது அப்படியே கிராஸ்பிங் பவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் எழுதுகிறாங்க, சிலர் தாரணை எதுவும் செய்கிறது கிடையாது. அப்போ இவ்வளோ நேரம் என்ன எழுதுனாங்க? கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ் கூட கவனிக்க மாட்டாங்க, எழுதுன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதுனாக்கா தாரணை செய்யணும் தானே? யாருக்கும் சொல்ல முடியாது, வெறும் காகிதத்திற்கு சொல்கின்றார்கள். காகிதம் என்ன செய்யும்? காகிதத்தினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த படத்தின் மூலம் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். மிக பெரியதிலும் பெரிய ஞானமாகும். எனவே எழுத்துக்கள் கூட பெரியதாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய படங்களை பார்க்கும் பொழுது இதில் ஏதோ நிச்சயமாக விஷயம் இருக்கின்றது என புரிந்து கொள்வார்கள். ஸ்தாபனை மற்றும் விநாசம் கூட எழுதப்பட்டு இருக்கின்றது. ராஜ்யத்தின் ஸ்தாபனை இது இறை தந்தை அளித்துள்ள பிறப்புரிமையாகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜீவன் முக்தி அடைய உரிமை இருக்கின்றது. அனைவரும் தற்சமயத்தில் ஜீவன் பந்தனத்தில் இருக்கின்றார்கள். இவர்களை ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்திக்கு எப்படி அழைத்து செல்வது என குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். முதலில் சாந்தி தாமம் செல்வார்கள், பிறகு சுகதாமம் வருவார்கள். சுகதாமத்தை ஜீவன் முக்தி என்கின்றார்கள். இந்த படங்களை பெரியதாக செய்ய வேண்டும். முக்கியமான படங்கள் அல்லவா? மிக பெரிய எழுத்துக்களில் இருந்தால் பிகே இவ்வளவு பெரிய படங்களை தயாரித்து இருக்கின்றார்கள், நிச்சயம் ஏதோ ஞானம் இருக்கின்றது என மனிதர்கள் கூறுவார்கள். எங்கெங்கே உங்களுடைய பெரிய சித்திரங்கள் இருக்கின்றதோ அங்கே இது என்ன என கேட்பார்கள். உங்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்வளவு பெரிய படங்களை உருவாக்கி இருக்கின்றோம் என கூறுங்கள். இவர்களிடம் எல்லையற்ற சொத்து இருக்கின்றது என இதில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இது நேற்றைய விஷயமாகும், இன்றைய விஷயம் இல்லை. நேற்றுக்கு தான் சிருஷ்டி சக்கரம் சுற்றணும். ஏனென்றால் 84 பிறவிகளை எடுத்து கீழே வந்து விட்டீர்கள். சத்தோ பிரதானமான ஆத்மா தற்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. ஞானம் மற்றும் பக்தி பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி அல்லவா? பாதியாக இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே பெரிய சித்திரங்களை உருவாக்குவதற்கு தைரியம் வேண்டும். சேவைக்கு கூட ஆர்வம் வேண்டும். டில்லியில் ஒவ்வொரு மூலையிலும் சேவை செய்ய வேண்டும். திருவிழா நடக்கும் இடங்களில் நிறைய மக்கள் வருகின்றார்கள். இந்த மேளாலாம் நடக்கும்ல, கும்ப மேளா நார்த் இந்தியாவில் அடிக்கடி நடக்கும். அங்கே நிறைய மனிதர்கள் வருவாங்க. அங்கெல்லாம் போய் சேவை பண்ணலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அங்கே உங்களுக்கு இந்த சித்திரங்கள் பயன்படும். திருமூர்த்தி நாடக சக்கரம் முக்கியமானதாகும். இது மிகவும் நல்ல பொருளாகும். குருடர்களுக்கு முன்பாக கண்ணாடி என்று புகழ் இருக்கின்றது. குருடர்களை படிக்க வைக்கப்படுகின்றார்கள். குருடர்கள் அப்படின்றது என்னன்னா, 2 கண்ணு நல்லா தான் தெரியுது, ஆனால் 3வது ஆத்மா என்ற கண்ணு குருடாகிவிட்டது. இப்போ அந்த 3வது கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறாரு சிவ தந்தை. இப்போ படிக்கிறது ஆத்மாதான் அல்லவா? ஆனால் ஆத்மாவின் உறுப்புகள் சிறியதாக இருப்பதால் அவர்களை படிக்க வைப்பதற்கு படங்கள் போன்றவற்றை காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. பிறகு கொஞ்சம் பெரியதானதும் உலக வரைபடத்தை காட்டுகின்றார்கள். பிறகு வரைபடம் முழுவதும்
புத்தியில் வந்து விடுகின்றது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடக சக்கரம் இருக்கின்றது. இத்தனை தர்மங்கள் அனைத்தும் இருக்கின்றன. எப்படி வரிசை கிரமத்தில் வருகின்றார்கள், பிறகு செல்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. அங்கே சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. எனவே அதற்கு சொர்க்கம், ஹெவன் என்று சொல்கின்றோம். பாபாவுடன் தொடர்பு கொள்வதால், அதாவது பாபாவை நினைவு செய்கிறதுனால, ஆத்மா பரமாத்மாவை மானசீகமாக உள்ளபூர்வமாக இறை நினைவில் மூழ்கி இருக்கும் பொழுது ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள்லாம் நீக்கப்படும். பதீதமான ஆத்மா பாவனமான தூய்மையான ஆத்மாவாக ஆகிவிடும். பாரதத்தின் பழமையான யோகம் இந்த ராஜ் யோகம்தான். இது மிகவும் பிரசித்த பெற்றது ஆகும். யோகா என்றால் நினைவு. தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என பாபாவும் கூறுகின்றார். இதை கூற வேண்டியதாக இருக்கின்றது. லௌகிக தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என கூற வேண்டி இருக்காது. குழந்தைகள் தானாகவே அம்மா அப்பா என கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் லௌகிக தாய் தந்தை, இவர் பரலௌகிக தந்தை ஆவார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோரின் தந்தை இறைவன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு தந்தை இருப்பார். ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் தந்தை இறைவன் ஒருவரே. அவர்கள் லௌகிக தாய் தந்தை, இவர் பரலௌகிக தந்தை. உங்களுடைய கருணையினால் மிகப்பெரிய சுகம் கிடைக்கின்றது என பாடுகின்றனர். அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனோட கருணை அளவிடவே முடியாத கருணை கடலாக இருக்கிறாரு. பெரும் கருணை, எல்லார் மேலே அன்பு செய்கிறாரு, எல்லார் மேலே இரக்கம் வைக்கிறாரு. அவருக்கு நண்பர்கள் விரோதி அப்படிலாம் யாருமே கிடையாது. கடவுளே இல்லைன்றாங்களே, அவங்களுக்கு அதே கடவுள் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது தெரியுமா அவங்களுக்கு? அதனால தான் அவர் கடவுள். மனுஷங்க உதவி செஞ்சவங்களுக்கு கூட அந்த நன்றி உணர்வு மறந்து போயிடுவாங்க. ஆனால் கடவுள் கடவுளே இல்லைன்றவங்களுக்கு போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பரமாத்மா, அந்த இறை அன்பு கிடைக்கிறதுக்கு நாம் பல பிறவியோட புண்ணிய கணக்கு இருந்திருக்கணும். அப்போ தான் இறைவனோட நாலேஜ் முதல்ல கிடைக்குது, அப்புறம் அவரோட அன்பு கிடைக்குது, அவருடைய சக்தி கிடைக்குது. இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? யோகா பண்ணால் கிடைக்கும். முதல்ல நம்மளோட அதிர்ஷ்டம், பக்தியினுடைய பலன் கடவுளே கிடைச்சிருக்காரு. யார் துக்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் பாடுகின்றார்கள். என்ன பாடுறாங்க? கடவுளோட கருணை மிக பெரியது என்று. அதனால் அளவிட முடியாத சுகம் நமக்கு கிடைக்கின்றது. சுகத்தில் கூற வேண்டியதாக இருக்கின்றது, துக்கத்தில் அனைவரும் இறைவனை அழைக்கின்றார்கள். இப்பொழுது இவருடைய தாய் தந்தை என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆழமான விஷயத்தை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் அல்லவா? தாய் தந்தை என்று யாருக்கு கூறுகின்றோம் என முன்பு தெரியுமா? அவருக்கு தான் தந்தை என்று பெயர் என இப்பொழுது நீங்கள் அறிகின்றீர்கள். பிரம்மா மூலமாக சொத்து கிடைக்கின்றது. பிரம்மா மூலமாக, பிரம்மா தரல, பிரம்மா மூலமாக சிவ தந்தை தருகின்றார். குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாய் கூட வேண்டும் அல்லவா? அதனால் பிரம்மா தாய், சிவன் தந்தை. இதுதான் பக்தி மார்க்கத்தில் ஐயப்பன் சாமி எப்படி பிறக்கிறாரு? விஷ்ணு மோகினி அவதாரம் எடுப்பார். அந்த மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐயப்பன் நம்ம எல்லாரும் தான். மோகினி ரூபம் அப்படின்னா
ஆன்மீக அட்ராக்ஷன் நிறைஞ்ச ஒரு ரூபம் பிரம்மா பாபாவுடையது. அவருக்கும் சிவபாபாவுக்கும் சேர்ந்து நம்மளெல்லாம் தத்தெடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாய் வேண்டும் அல்லவா? இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என அடிக்கடி பாபா கூறுகின்றார். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், லட்சியம் கிடைத்து விட்டது, வெளிநாட்டிற்கு கூட செல்லுங்கள். 7 நாள் பாடம் எடுத்து விட்டீர்கள் என்றால் பிறகு தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும். நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக மாறும், சொர்க்கத்திற்கு அதிபதியாகவும் ஆகும். இங்கே லட்சியம் புத்தியில் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். புத்தியில் லட்சியம் இருந்துச்சுன்னா எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இந்த பேட்ஜில் கீதையின் முழு ஞானம் இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு பேட்ஜிலே கீதையோட நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாரு. தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து பலமுறை இந்த சொத்தை அடைந்திருக்கின்றீர்கள். நாடக சக்கரம் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கின்றது. இந்த சொத்தை அடைந்துள்ளீர்கள். நாடக சக்கரம் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கின்றது அல்லவா? பல முறை நீங்கள் டீச்சரிடமிருந்து படித்து ஏதாவது ஒரு பதவியை அடைகின்றீர்கள். படிப்பில் புத்தி தொடர்பு டீச்சருடன் இருக்கின்றது அல்லவா? தேர்வு சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, ஆத்மாதான் படிக்கின்றது அல்லவா? எல்கேஜி யூகேஜி படிக்கிறது கூட ஆத்மா தான். அவங்களுக்கு ஏபிசிடி ஒரு எக்ஸாமாக இருக்கும். ஆனால் பிஹெச்டி பண்ணுறது ஆத்மா தான். ஆனால் அது வேறு லெவலில் இருக்கும். இவருடைய ஆத்மாவும் படிக்கின்றது. ஆசிரியரையும் குறிக்கோளையும் நினைக்க வேண்டும். பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் பாடம் படிக்கிறாங்க. அதனால் ஆசிரியர் அவரையும் நினைக்கணும், குறிக்கோளையும் நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு தாரணை செய்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நன்கு நினைவு செய்து கொண்டே இருந்தால் இங்கு வரவேண்டும் என்ற அவசியம் என்ன? ஆனால் எவ்வளவு உயர்ந்த தந்தையோ அவரிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற சொத்து கிடைக்கின்றது, அவரை சந்தித்துவிட்டு வரலாமே என வருகின்றார்கள். மந்திரத்தை எடுத்து கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் கிடைக்கின்றன. ஞானம் மற்றும் புத்தியில் இருக்கின்றது. ஞானம் முழுவதும் நன்கு புத்தியில் இருக்கின்றது. உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் கிடைக்கின்றன. ஞானம் முழுவதும் நன்கு புத்தியில் இருக்கின்றது. இப்பொழுது அழியக்கூடிய வருமானத்திற்காக நிறைய நேரத்தை வீணாக்கக்கூடாது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். பாபாவிற்கு ஏதாவது வேண்டுமா என்ன? எதுவுமே இல்லை. ஏதாவது செலவுகள் செய்கின்றோம் என்றால் நம்மளுக்கு தான் பண்ணிக்கிறோம். நம்ம பாபா உண்டியில் போடுறது, பாபா வீட்டுக்கு ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி நம்ம ப்ரோக்ராம் செலவு கூட யார் செய்கிறாங்க? நம்மளுடைய உடல் மனம் பொருள் மூலமாக நாமளே தான் போட்டு நாமளே சேவை பண்ணுறோம். ஏன்னா சொர்க்கத்துக்கு நாம் தான் வரப்போகிறோம். ஸ்ரீ பாபா வரப்போகிறாரு.
அவர் பரந்தாமத்திலேருந்து கட்டுக்கட்டாக பணமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு உடம்பே இல்லாமல் பூமியை நோக்கி வந்திருக்கிறாரு குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது ஞானம் கொண்டுட்டு வந்திருக்காரு. ஞான ரத்தினங்களை பிளேட்டாக டெய்லி தராரு, அது வேற விஷயம். ஆனால் ஸ்தூல செல்வம்லாம் யார் போடணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த யஜ்யத்தை நான் பார்த்துக்கிறோம். அதுக்கு வேண்டிய சக்தியே கடவுள் கொடுக்குறாரு. இதில் ஒரு நயா பைசா கூட இந்த பாடம் படிக்கிறதுக்கு ஃபீஸே வாங்கலை. பரந்தாமத்துலேருந்து ஞான ரத்தினங்களை கொடுக்குறாரு, இதுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்றபடி நம்ம உண்டியலில் போடுறது ஃபீஸ்க்காக இல்லை, நம்ம யஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்காக. ஏதாவது அணுகுண்டு பீரங்கி போன்றவர்களை சண்டைக்காக வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சண்டையிட்டு கொண்டு இருந்தாலும் முழு உலகத்திலும் குப்தமாக இருக்கின்றீர்கள். நாம் அன்னோன் வாரியர்ஸ் பட் வெரி வெல் நோன் அப்படின்னு பாபா தான் சொல்கிறாரு. இப்போதைக்கு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, யுத்தம் ஒன்று நடக்குது. ஆத்மாவுடைய சுய தர்மமான பவித்ரதா, சுகம், சாந்தியை இந்த பாரத நாட்டில் முழு உலகத்திலும் நிர்ணயம் செய்கிறதுக்காக நாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான தர்ம யுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக காட் சிவாவே உண்மையான கீதா உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றார். உங்களுடைய போர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதற்கு யோகா பலம் என்று பெயர். அனைத்தும் குப்தமான விஷயமாகும். அன்னோன் வாரியர்ஸில் அதான் எல்லாமே அன்னோனாகவே இருக்குது, குப்தமாகவே சீக்ரெட்டாக இருக்குது. இதில் நாம் யார்கிட்டையும் ஃபிசிக்கலாக போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அஹிம்சா பரமோ தர்மத்தை சார்ந்தவர்கள். யாரோட மனசுக்கு கூட நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது, மனதளவில் கூட. நீங்கள் தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். அனைவரின் மரணமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. அது கூட எப்படின்னா, ஒவ்வொரு இந்த டேட்டில், இந்த மணித்துளியில், இந்த செகண்டில் இந்த ஆத்மா பிரியணும்னு இருந்தால் அந்த செகண்டில் தான் அந்த ஆத்மா அந்த உடம்புலேருந்து பிரியும். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ட்ராமா. அக்யூரேட்டாக செகண்ட் பை செகண்ட் துல்லியமாக நடக்கின்றது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் யோக சக்தியின் படிப்பை படிக்கின்றீர்கள். இந்த படிப்பு முடிந்ததும் புது உலகத்தில் சொத்து வேண்டும். பழைய உலகத்திற்காக இது இயற்கையின் சீற்றமாகும். தனது குலத்தை எப்படி அழிக்கின்றார்கள் என கூறப்பட்டிருக்கின்றது அல்லவா? ஒரு முறை துர்வாச முனிவர் அவர் யாதவர்களை விசிட் பண்ணுறதுக்காக வராரு. அப்போ கிருஷ்ணர் அந்த ஊரில் இல்லை. துர்வாச முனிவர் வர்றது தெரிஞ்சுட்டு அந்த துவாரகா சிட்டியில் ஒரு சில குறும்புக்கார மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரதருக்கு ஒரு ஆண் மகனுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி வேஷம் போடுறாங்க. இவர் ஒரிஜினல் சாமியாராக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு நிறுத்த வச்சுட்டு, இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு கேட்பாங்க. துர்வாசராச்சா கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொன்னார், இவங்க வயிற்றுல இருந்து ஒரு உலக்கை தான் பிறக்கும், அந்த உலக்கையினால் உங்கள் யாதவ குலமே அழிஞ்சிடும் அப்படின்னு சாபம் போட்டுருவார். அப்புறம் அவங்களுக்கு திடீர்னு பயம் வந்துடும். ஏன்னா முனிவர் சாபம் போட்டால் பலிக்கும். உடனே அந்த வேஷத்தை கலைப்பாங்க. அந்த வயிற்றுல இருக்கிற துணி வச்சு வயிற்றுல கட்டியிருப்பாங்க மூட்டை மாதிரி. அந்த மூட்டையை பிரிப்பாங்க. பார்த்தோன்னா அதில் உண்மையிலே ஒரு உலக்கை இருக்கும். அந்த உலக்கையை தெரிஞ்ச உடனே எல்லோரும் காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்பாங்க. நம்மளாம் போட்ட சாபத்தை வாபஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருப்பார். அப்புறமா அந்த உலக்கையை கொண்டு போயிட்டு நல்லா இடித்து தூளாக அதை கொண்டு போயிட்டு அந்த துவாரகா கடலில் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த இரும்பு துகள்கள்லாம்
கடல் ஓரத்தில் அப்படியே அலை அலையாக தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கேருந்து நாணல் பயிர்கள்லாம் வளைஞ்சு இருக்கும். ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பாடெலாம் கட்டிகிட்டு போயிடுவாங்க. ஊரே அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி துவாரகா சிட்டியே அங்கே தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தோன்னா இந்த நாணல் பயிர்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒருத்தரை தாக்குவாங்க. அப்போ இந்த தாக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு நாணல் பயிரும் ஒரு ஈட்டியாக மாறும். அது தாக்கும்போது அவங்க செத்துருவாங்க. அவன் இவங்கள தாக்குவான். இவன் அப்படியே இன்னொருத்தரை அடித்து அந்த நாணல் பயிர் மூலமாக அதெல்லாம் ஒரு நாணல் பயிரும் ஒரு ட்ராப்பு அந்த இரும்பு துகள். அது அப்படியே அந்த யாதவ குலமே அழிஞ்சிரும். அதில் ஒரு பீஸ் தான் வந்து வேற ஒரு வேடனுக்கு கிடைச்சிடும். அதில் அவன் வேடன் வந்து அம்பு ரெடி பண்ணுவான். கிருஷ்ணர் வந்து தவத்தில் இருப்பார். இப்போ கால் பாதம் வந்து ஒரு முயல் மாதிரி தெரியும். அவர் வந்து அடிப்பார். கடைசியில் பார்த்தோன்னா அது வந்து இவரோட கால் பாதம் அதில் பட்டு கடைசியில் கிருஷ்ணரும் அப்படி தான் சரீரம் விடுவார். அப்படிலாம் வந்து எழுதப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். எவ்வளவு பெரிய குலம்! அனைத்து ஐரோப்பாவும் வந்து விடுகின்றது. இந்த பாரதம் தனியாக மூலையில் இருக்கின்றது. அதான் யாதவ குலம் அப்படின்றது என்னன்னா ஃபாரினர்ஸ். அது வந்து மிசைல்ஸ் மூலமாக நியூக்ளியர் பாம் மூலமாக விநாசம் நடக்க போகுது. மற்ற கான்டினென்ட்ஸ்லாம் அப்படி தான் அழியும். ஒரு செகண்டில் வேலை முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. இவை அனைத்தும் அழிந்து போகும். யோக பலத்தினால முழு உலகத்தையும் நாம் வெற்றி அடைகின்றோம். இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கே குற்ற பார்வை கிடையாது. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நமது வீட்டிற்கு அருகாமையில் வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நீங்களும் வீட்டிற்கு செல்லும் பொழுது உங்களுடைய சுகதாமத்திற்கு வருவீர்கள். இன்னும் சிறிது காலம் இருக்கின்றது. சொர்க்கத்திலிருந்து விடை பெற்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் சொர்க்கம் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய புத்தி மேலே செல்கின்றது. அது நிராகாரமான உலகமாகும். அதற்கு பிரம்மாண்டம் என்றும் கூறலாம். நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் இங்கே 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தாயிற்று. இப்பொழுது நாம் ரிட்டர்ன் போகின்றோம். குழந்தைகளாக நீங்கள் ஆல்ரவுண்டு ஆரம்பத்திலிருந்து முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். தாமதமாக வருபவர்களுக்கு ஆல்ரவுண்டர் என்று கூற முடியாது. அதிகபட்சம் மற்றும் குறைந்த பட்சம் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஒரு பிறவி கூட இருக்கின்றது. கடைசியில் அனைவரும் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். நாடகம் முழுமையடைகின்றது. விளையாட்டு முடிந்தது என நினையுங்கள். கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம். அந்துமதி சோகதி. கடைசி செகண்ட் ஆத்மா அந்த உடம்புலேருந்து வெளியில் வரும் பொழுது எந்த நினைவில் வருதோ அதை வச்சு தான் அதனுடைய அடுத்த பிறவி தீர்மானம் செய்யப்படுகின்றது. பக்தியில் சொல்லியிருக்காங்க, சாகர நேரத்தில் சங்கரானா சங்கர ஞாபகம் வராது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல இருந்தே புருஷார்த்தம் பண்ணியிருக்கணும், கடவுளை நினச்சி இருக்கணும். அப்போ தான் அந்த சரீரம் விடும் பொழுது இறை நினைவில் சரீரம் விட முடியும். பாபாவிடம் பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அவ்விடத்திற்கு முக்தி தாமம், சாந்தி தாமம் என கூறுகின்றார்கள். பிறகு சுகதாமம் வைகுண்டம் இருக்கின்றது. இது துக்க தாமம், துக்கமான உலகமாகும். மேலிருந்து ஒவ்வொருவரும் சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ
ரஜோ தமோ தமோ பிரதானத்தில் வந்துதான் ஆகின்றார்கள். வந்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கும்போது புத்தம் புதுசாக இருக்குது, அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகுது, ரொம்ப பழசாயிடுறது. அதே போல் நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறீங்க, 100% சார்ஜ் ஆகுது, அதுக்கு மேலே ஆகாதில்ல, 100% தான் மேக்ஸிமம். அப்புறம் என்ன ஆகுது, சார்ஜ் குறையுது, குறைஞ்சி அப்புறம் லோ பேட்டரிக்கு போய்டுறது. அப்புறம் அப்படியும் நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணலைன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி இந்த ஆத்மா சத்தோ ரஜோ தமோன்ற நிலைகளை கிராஸ் பண்ணுது. ஒரு பிறவி என்றாலும் கூட இந்த 4 சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ 4 நிலைகளை கடக்கின்றார்கள். எவ்வளவு நன்றாக குழந்தைகளுக்கு சிவ தந்தை புரிய வைக்கின்றார். நாம் சத்தோ பிரதானமாக முதல் 8 பிறவி எடுத்தோம், சத்தோவா 12 பிறவி, ரஜோவில் 21 பிறவி, தமோவில் 42 பிறவி. ஆனால் ஒரு சிலருக்கு மொத்தமாக ஒரே பிறவி தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 4 நிலையும் ஒரே பிறவியில் கிராஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு நன்றாக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற மாதிரி எடுக்கிறாரு கிளாஸு. இருப்பினும் ஞாபகமே இருக்கிறது இல்லை, நினைவு செய்வதே இல்லை, தந்தையை மறந்து விடுகின்றார்கள். வரிசை கிரமமாக இருக்கின்றது அல்லவா, வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப ருத்ர மாலையும் உருவாகின்றது என குழந்தைகளுக்கு தெரியும். எத்தனை கோடிகளின் ருத்ர மாலை, 800 கோடினா எவ்வளோ ருத்ராட்ச மாலை இருக்குது, யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மாலை. நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு. ஒன்றே எங்கள் குலம் என்போம். எல்லாருமே ஆத்மா என்ற குலத்தை சார்ந்தவர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தாயும் தந்தையுமாய் இறைவன் பரமாத்மா இருக்கின்றார். இது ருத்ர மாலைன்னு சொல்லலாம், ருத்ராட்ச மாலைன்னு சொல்லலாம். எல்லையற்ற உலகத்தின் மாலை இதுவாகும். இது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இருவரின் துணை பெயரை பாருங்கள். இது பிரஜாபிதா பிரம்மாவின் பெயராகும். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் வருகின்றார். தேவதா தர்மம், பிறகு இஸ்லாமியம், கிறிஸ்துவ தர்மம், புத்திசம் வரும், அப்புறமா தான் கிறிஸ்துவ தர்மம், அப்புறம் துறவிகளுடைய சந்நியாச தர்மம், அப்புறம் சீக்கிய தர்மம். அது மாதிரி பல பிறவிகள் பல தர்மங்கள் ஏற்படுகின்றன பாரத் ஃபுல்லாக. முக்கியமாக ஏஷியன் கண்ட்ரியில் தான் எல்லா ரிலீஜனுமே உருவாக்கப்படுகின்றது. இங்கேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு பரவியது. இந்த ஜெருசலேம் அதெல்லாம் எங்கே இருக்குது, ஆசியாவில் தான் இருக்குது. ஆதாம் பிபியை கூட நினைக்கின்றார்கள். ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது, ஆதம் பிபி அப்படின்ட்டு குரானில் இருக்குது. அவங்க தான் கடவுள் படைத்த முதல் இருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே சொர்க்கத்தையும் நினைக்கிறாங்க. ஏன்னா கடவுள் அந்த மாதிரி சொர்க்கத்தை படைத்து இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சாரு அப்படின்லாம் பக்தியில் சொல்லப்பட்டிருக்கு. பாரதம் பாரடைஸாக ஸ்வர்க்கமாக இருந்தது. குழந்தைகளுக்கு நிறைய குஷி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிப்பிக்கின்றார். உயர்ந்திலும் உயர்ந்த பதவியும் கிடைக்கின்றது. எல்லோரையும் விட உயர்ந்திலும் உயர்ந்த டீச்சர் பாபா ஆவார். அவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார். பிறகு உடன் அழைத்து செல்லக்கூடிய சத்துகுருவாகவும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைக்கக்கூடாது? டீச்சர் கேட்குறாரு. குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் யுத்த மைதானத்தில் இருப்பதால் மாயா நிலைத்திருக்க விடுவது இல்லை. அடிக்கடி கீழே குழந்தைகள் விழுந்து விடுகின்றார்கள். குழந்தைகளே,
நினைவினால்தான் நீங்கள் மாயாஜீத் ஆக முடியும் என பாபா கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபா கற்று தருவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை காகித நோட் எடுக்கிறோம்ல, நோட்ஸு, இதோட அந்த நோட்டை நாளைக்கு எடுத்துகிட்டு வராங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம வீட்டில் போய் அது திருப்பி பார்க்குறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த காகிதத்தில் மட்டும் குறிப்பு வைக்கக்கூடாது. கொஞ்சம் புத்தியில் குறிப்பு வைங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்க. விநாசத்திற்கு முன்பாக வாழ்க்கை என்ற பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியை அடைய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தனது நேரத்தை அழியக்கூடிய வருமானத்திற்காக அதிகமாக வீண் செய்யக்கூடாது. அழியக்கூடிய வருமானத்தை சேர்க்கறதுக்காக டே அண்ட் நைட்டு பணத்து பின்னாடியே போயிட்டு கடைசியில் அழிவற்ற வருமானத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இவை அனைத்தும் மண்ணோட மண்ணாக ஆகப்போகின்றது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். வரதானம், யோக பலத்தின் மூலமாக மாயையின் சக்தியின் மீது வெற்றி கொள்பவராகி சதா வெற்றியாளர் ஆகுக. ஞானமும் யோகமும் மிக உயர்ந்த சக்தியாகும். பலம்னு சொல்லலாம். ஞானம், யோகம். எப்படி அறிவியல் இருளை வெற்றி கொண்டு ஒளியை தருகின்றது, அவ்வாறே யோக பலம் சதா காலத்திற்கு மாயையினை வெற்றியடைய செய்து நம்மை வெற்றியாளராக ஆக்கிவிடுகின்றது யோக சக்தி. யோகம் எனும் அத்தகைய பலம் மாயை அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. யோக பலமுடைய ஆத்மாக்களின் கனவிலும் கூட மாயையிடம் அவங்க தோல்வி அடைய மாட்டார்கள். யோக சக்தி இருக்கிறவங்க கனவிலும் பலவீனம் எதுவும் வர முடியாது. அத்தகைய வெற்றி திலகம் உங்களின் நெற்றியில் அணியப்பட்டுள்ளது. பாபா நம்மளுக்கு வெற்றி திலகம் வச்சிட்டாரு. அதனால் எந்த மாயாவோ அல்லது உங்களோட வீக்னஸோ எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன் சொல்கிறாரு, நம்பர் 1 வர வேண்டும் எனில், நம்பர் 1 வர வேண்டும் எனில் வீணானதை பயனுள்ளதாக மாற்றி விடுங்கள். வேஸ்ட்டு தாட்ஸை பெஸ்ட்டு தாட்ஸாக மாற்றுங்க. வேஸ்ட்டாக பேசுகிறத நல்லதாக பேசுங்க. தேவையில்லாமல் இருக்கிற அனைத்து எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றுங்க. அதுதான் பாபா சொல்கிறாரு. அப்போ நம்பர் 1 வந்துட முடியும். நம்பர் 1 வர வேண்டும் எனில் வீணானதை பயனுள்ளதாக மாற்றி விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.